ரணில் சுயேட்சை வேட்பாளரா? ஜிஎன்பியின் தலைவர் யார்? தலதா அருவருப்பு. மகிந்த தரப்பு சாடல். ரணிலின் நடவடிக்கை சரியில்லையாம், இப்படி கூறுகின்றது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு. அனுரு ஆட்சிக்கு வந்தால் வன்முறை வெடிக்கும், நிராகரிக்கின்றது ஜேவிபி. அதிகரிக்கும் தேர்தல் வன்முறைகள், அதிருப்தி வெளியிடும் தேர்தல் ஆணைக்குழு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களின் வெற்றி என்கின்றார் மகிந்த தேசப்பிரிய. ஜனாதிபதி ரணில் தேர்தல் சட்ட விதிகளை மீறுகின்றார், டிலான் பகிரங்க குற்றச்சாட்டு. ஆபத்தில் சிக்கிய பருத்தித்துறை கடற்றொழிலாளர்களை காப்பாற்றிய இந்திய கடற்படை. இறந்த வேட்பாளரின் பெயர் வாக்குச்சீட்டிலிருந்து நீக்கப்படாது, தேர்தல் ஆணைக்குழு பதில். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளர் அல்ல, அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலுவின் கூற்றினூடாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பிரசன்ன ரணதுங்க ஆகியோரை ஊழல்வாதிகள் என்று விமர்சித்து தலதா அத்துக்கோரலு அந்த அணியின் பக்கம் செல்ல உள்ளமை அருவருப்பானது. தேசியத்தை காட்டிக் கொடுத்து சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுபவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டாம். எவர் எங்களை விட்டு சென்றாலும் மக்கள் எம்முடன் உள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயாதீன வேட்பாளராக போட்டியிடவில்லை. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்பதை ஆரம்பத்திலிருந்து திட்டவட்டமாக குறிப்பிட்டோம். நாங்கள் குறிப்பிட்டதை நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலு உறுதிப்படுத்தியுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக இருந்தால் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் தலைவர் பதவியை வகித்துக் கொண்டு சுயேட்சையாக போட்டியிடுவதாக குறிப்பிட்டுக் கொள்கின்றார். எமது தரப்பினரும் அதை நம்பி அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளார்கள். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை மோசடியாளர்கள், ஊழல்வாதிகள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஆனால் இன்று அவர்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலு அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பிரசன்ன ரணதுங்க ஆகியோரை கடுமையாக விமர்சித்தார். ஆனால் இன்று அவர்கள் இருக்கும் அணியின் பக்கம் அருவருப்பு இல்லாமல் செல்லவுள்ளார். இவ்வாறானவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு மானியங்களை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை மையமான பெப்ரல் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாபலாபிட்டிய இந்த சலுகை வாக்குகளை பெறுவதற்காக அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அதே நேரம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மானியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அவசியமானால் தேர்தல் நடைமுறையில் நியாயமான தன்மை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தலுக்கு பின்னர் இவ்வாறான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பெப்ரலின் கெட்டியாராச்சி கோரியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் தவறாக கருத்துரைத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்து ஜேதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தமக்கு எவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கலந்துரையாடியுள்ளதாக நலிந்து ஜேதிச கூறியுள்ளார். அனுரவின் வெற்றி தொடர்பில் அந்த கட்சியின் மதுர விதானகே எம்பி இந்த விடயத்தை முன்வைத்ததாக அவர் கூறியுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என்ற முன்னறிவிப்பை ஏற்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அந்த கருத்தையெல்லாம் தான் நிராகரிப்பதாகவும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஒரு சாதனை வெற்றி வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் தற்போது 700ஐ தாண்டியுள்ளதாக தேர்தல் ஆணையகம் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தேர்தல் வன்முறையை தவிர்க்க சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து
ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் கூற்றுப்படி திங்கட்கிழமை மாலை வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான 771 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஜூலை மாதம் 31 முதல் ஆகஸ்ட் மாதம் 20 வரையிலான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதில் ஒரு வன்முறை சம்பவ முறைப்பாடும் உள்ளடங்கியுள்ளது. இதற்கிடையில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக மொத்தம் 145 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அறிவித்துள்ளது. பெப்ரலின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சியின் தகவலின்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்துடன் 7 வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்தமை தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களின் வெற்றி என உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தேசிய எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தலை தாமதப்படுத்துவது தவறு என்றும் இந்த உண்மையை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது நீதியை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும். தேர்தலை ஒத்திவைப்பது அல்லது நடத்த தவறுவது மக்களின் உரிமைகளை மீறுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அந்த தீர்ப்பு ஆச்சரியப்படுவதற்கில்லை. தாமதமானாலும் இறுதியாக நீதி வழங்கப்படுவதாகவே நான் இதனை பார்க்கின்றேன். அதன்படி ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் இந்த வருடம் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் தேர்தல் சட்டத்தை கடுமையாக மீறும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் சட்டத்தை கடுமையாக மீறும் வகையில் செயல்படுகின்றார். ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் 2 ராஜாங்க அமைச்சர்களை நியமித்துள்ளார். வரலாற்றில் எந்தவொரு ஜனாதிபதியும் தேர்தல் நடைபெறும் தருணத்தில் இவ்வாறு அமைச்சு பதவிகளை வழங்கவில்லை. இவ்வாறு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்ட இருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சென்றவர்களாகும். தமக்கு ஆதரவு அளிக்குமாறு ஜனாதிபதி வழங்கும் கையூட்டே இந்த அமைச்சு பதவிகள். உயர் நீதிமன்ற தீர்ப்பினூடாக எம்பி பதவிகளை இழந்த ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசன் ஆணையக்கார ஆகியோர் மீண்டும் அவர்கள் வகித்து அமைச்சுக்களின் ஜனாதிபதி ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதுவும் அமைச்சரவை அந்தஸ்துடன் தான் இந்த ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் இந்த செயல்பாடுகள் நேரடியாக தேர்தல் சட்டத்தை மீறும் செயல்பாடுகளாகும். இதுகுறித்து எவரும் முறைப்பாடுகளை அளிக்க தேவையில்லை. தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆபத்தில் சிக்கியிருந்து இலங்கை கடற்றொழில் படகிலிருந்து 4 கடற்றொழிலாளர்களை இந்திய கடற்படை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் பருத்தித்துறையிலிருந்து சுமார் 447 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த உள்ளூர் கடற்றொழில் இழுவை படகு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து கடற்றொழிலாளர்களுடன் தொழிலுக்காக புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வடக்கின் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் கொழும்பிலுள்ள கடற்படை தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள MRCC என்ற 2 நாடுகளினதும் கடல் மீட்பு ஒத்துழைப்பு மையத்தை தொடர்பு கொண்டு குறித்த இழுவை படகு ஆபத்தில் உள்ளதை அறிவித்திருந்தது. இதனையடுத்து இலங்கையின் கடற்படை சென்னையின் உதவியை நாடியது. இந்த நிலையில் சென்னையில் இயங்கும் கடல் மீட்பு ஒத்துழைப்பு மையம் கடற்றொழிலாளர்களை மீட்டு இந்திய கடலோர காவற்படையிடம் ஒப்படைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களும் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இல்ஜாஸின் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களை நீக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.